கர்த்தருடைய உன்னத நாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. பரலோக தேவனுடைய பெரிதான கிருபையினாலே ஒரு சில வாரங்கள் கழித்து மீண்டுமாக நம்முடைய திருச்சபையிலே இந்த ஆரம்ப ஆராதனையிலே தேவ சமூகத்தில் ஒன்று கூடும்படியான பாக்கியத்தை தேவன் கொடுத்துருக்குறாங்க. கடந்த மாதத்தில் திட்டுவிலை பகுதியில் நல்ல ஒரு 15 நாட்கள் எழுப்புதல் கூட்டங்கள் நடைபெறும்படியாய் தேவன் செய்த கிருபைகளுக்காக நாம் தேவனுக்கு நன்றிகளை செலுத்துவோம். உங்களுடைய மேலான ஒத்துழைப்புகளுக்காகவும் நான் பரலோக தேவனுக்கும் உங்கள் யாவருக்கும் என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதை தொடர்ந்து இந்த மாதத்தின் இறுதி ஓய்வு நாளில் தேவ சமூகத்தில் இந்த ஆரம்ப ஆராதனையை அனுசரிக்கும்படியான வாய்ப்பை தேவன் கொடுத்திருக்கிறாங்க. நாம் தொடர்ச்சியாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் ஆரம்ப ஆராதனைகளிலும் நல்ல வேத பாடங்களை தொடர்ச்சியாக படித்து கொண்டு வருகிறோம். பரலோகத்தின் ஆண்டவர் கடந்த நாட்களில் 7 வேத பாடங்களை முடிக்கும்படியாய் நமக்கு உதவி செய்தாங்க. 7வது பாடம் படித்தோம். 7வது பாடத்தினுடைய தலைப்பு முத்தூதின் அவசியமும் அவசரமும் என்ற தலைப்பில் நம்ம ஒரு நல்ல சத்தியத்தை படிக்கும்படியாய் தேவன் உதவி செய்தாங்க. ஏன் பரலோகம் இந்த காலங்களில் இந்த மீதமான திருச்சபையை ஏற்படுத்தி இந்த மீதமான திருச்சபையில் இந்த முத்தூதுவின் செய்தியை பரலோகம் ஏன் கொடுத்தது என்ற அற்புதமான சத்தியத்தை கடந்த பாடத்தில் படித்தோங்க. தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் வாழ்கிற மக்களுக்கு அந்தந்த காலகட்டத்திற்கான நிகழ்கால சத்தியங்களை வைத்திருந்தார். நிகழ்கால சத்தியங்கள் என்பது அந்த காலத்தின் மக்களின் ரட்சிப்புக்கென்று வைத்திருக்கிற செய்தி அப்படி என்பதை நம்ம படித்தோம். உதாரணம் பாருங்களேன், நோவா காலத்தின் ஜனங்களுக்கு ஒரு நிகழ்கால சத்தியம் இருந்துச்சு. அந்த சத்தியம் என்ன அப்படின்னா, ஜலப்பிரளயம் வரப்போகிறது, பேழைக்குள் பிரவேசி. ஸோ அன்னைக்கு இருந்த ஜனங்களுக்கு அது நிகழ்கால சத்தியம். இப்படியாக ஒவ்வொரு காலகட்டங்களிலும் தேவன் அந்த காலத்தின் மக்களின் ரட்சிப்புக்கென்று ஒரு தனித்துவமான செய்தியை வைத்திருந்தார் அப்படின்னு சொல்லி படித்தோம். இந்த முடிவு காலத்தில் மக்கள் ரட்சிக்கப்படுவதற்கு தேவன் வைத்திருக்கிற நிகழ்கால சத்தியம் பிரசன்ட் ட்ரூத் என்ன அப்படின்னா, அதுதான் 3 ஏஞ்சல்ஸ் மெசேஜ், முத்தூது அப்படின்னு படித்தோம். அந்த முத்தூதுவில் நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, கொஞ்சம் ஆழமாக இறங்கி கடந்த காலங்களில் முத்தூதுவை நான் உங்களுக்கு போதித்த விதம் கொஞ்சம் மேலோட்டமான காரியங்களாக இருக்கும். இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் இந்த முத்தூதினுடைய ஆழத்தை படிக்க போகிறோம். எவ்வளோ ஆழம் இருக்குது, எவ்வளோ சத்தியங்கள் இருக்குது. ஏன்னா இதுவரைக்கும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிற சத்தியங்கள் எல்லாமே மேலோட்டமாய், முதலாம் தூதனா, ஆமாம் முதலாம் தூதன் வந்தான், சுவிசேஷத்தை உடையவனாக இருந்தான், நியாய தீர்ப்பு கொடுக்கும் செய்தி இருந்துச்சு, தேவனுக்கு பயப்பட சொன்னாங்க, தொழுது கொள்ள சொன்னாங்க, இது முதலாம் தூது. இப்படி தான் நம்ம படிச்சிருப்போம். ஆனால் இந்த காலங்களில் அந்த முதலாம் தூதனுடைய தூதிலே சுவிசேஷத்தை ரொம்ப ஆழார்த்தமாய் படிக்க போகிறோம். தேவனாகி கர்த்தர் தொடர்ந்து நம்மை நல்ல சத்தியத்திலே வழிநடத்தும்படியாய் நாம் ஜெபத்தோடு கூட படிப்போம். இன்னைக்கு 8வது பாடம். 8வது பாடத்தினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, முதலாம் தூதனும் முடிவில்லா சுவிசேஷமும் என்ற தலைப்பில் நம்ம 8வது பாடத்தை படிக்க போகிறோங்க. முதலாம் தூதனும் முடிவில்லா சுவிசேஷமும் என்ற தலைப்பில் பாடத்தை படிக்க போகிறோம். ஒரு ஜெபம் பண்ணலாங்களா? பரலோகத்தின் நல்ல தந்தையே, அப்பா, கடந்த காலங்கள் எல்லாம் நாங்கள் ரட்சிப்பு அடைவதற்கு தேவன் எங்களுக்கு கொடுத்த மகத்துவமான சத்தியங்களுக்காக நன்றி அப்பா. தெய்வமே, இந்த நாளிலும் முத்தூதுவில் முதலாம் தூதனுடைய சத்தியத்தை நாங்கள் சற்று தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவரே, ஒரு பெரிய பொக்கிஷமான சத்தியத்தை இந்த முதலாம் தூதன் வைத்திருக்கிறான் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த பொக்கிஷமான சத்தியம் அது 144,000 பேராய் உருவாக்குகிற சத்தியம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. என் தெய்வமே, அதனுடைய ஆழத்துக்குள்ளாக நாங்கள் இறங்க காத்திருக்கிறோம். கர்த்தர் கரம் பிடிங்கப்பா. வேதத்தின் மகத்துவங்களை எங்கள் கண்களுக்கு முன்பதாக கொண்டு வாங்கப்பா. ஆண்டவரே, காலம் நிறைவேறி வருகிறது அப்பா. பூலோகத்தையும் பரலோகத்தையும் கூட்டி சேர்க்கிற நாட்கள் வெகுவாய் வந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் சத்தியத்தை கொடுங்கப்பா. சத்தியம் எங்களை முழுமையாய் ஆட்கொள்ளட்டும், மாற்றத்தை எங்களுக்குள்ளாக பிறப்பிக்கட்டும் தகப்பனே. பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தமுள்ள கூட்டமாய், பிள்ளைகளாய், திருச்சபையாய் ஆண்டவர் எங்களை மாற்றும்படியாய் மீட்பரின் பாதம் அணிந்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, இந்த முதலாம் தூதனுடைய தூது அப்படின்னு வரும்பொழுது நிறைய நேரங்களில் நம்ம யோசிப்போம், எத்தனை முறைடா இந்த முத்தூதுவின் சத்தியத்தை நாமளும் கேட்கறது. நானும் கூட ஒவ்வொரு முறையும் இந்த சத்தியங்களை தியானிக்கிற வேலைகள் எல்லாம் என் மனதுக்குள்ளாக தோன்றுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, எத்தனை முறை இந்த முத்தூது சத்தியத்தை படிச்சிருப்பேன்ல,
இந்த டைமும் உட்கார்றோம் படிக்கிறதுக்கு. அப்படி என்ன சத்தியத்தை ஆண்டவர் நமக்கு இதிலிருந்து கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி ஆவலோடு ஆண்டுடைய சமூகத்தில் அமர்ந்த போது இந்த 3 தூதுல முதலாம் தூதுல ஒரு மிக முக்கியமான வார்த்தை வருகிறது. அந்த வார்த்தையை நான் வாசிக்கணும்னு நினைக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரம் 6வது வாக்கியத்தையும் 7வது வாக்கியத்தையும் ஒரு கணம் நம்ம வாசிக்கலாங்களா? பாருங்களேன். வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரம் வசனம் 6 மற்றும் 7 பாருங்க. பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும், கோத்திரத்தாருக்கும், பாஷைக்காரருக்கும், ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்த. போதும் பாருங்க, இங்க ஒரு செய்தி வருது. நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான வசனம் பகுதி தான். முதலாம் தூதன் புறப்பட்டு வராரு. நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த 3 தூதர்களும் யாரை குறிக்குது அப்படின்னா, பூலோகத்தில் இந்த செய்தி அறிவிக்கிறவர்கள் தான் இந்த 3 தூதர்கள் அப்படின்னு தெரியும். பொறுப்படுத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா த செவன்த் அட்வென்டிஸ்ட், இந்த மீதமான திருச்சபை தான் இந்த 3 தூதர்கள் என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். இது எல்லாம் ஏற்கனவே படிச்ச சத்தியங்க. அதோடு கூட இணைத்து இந்த முதலாம் தூதன்ல ஒரு வார்த்தை வருகிறது. வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும், கோத்திரத்தாருக்கும், பாஷைக்காரருக்கும், ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்து. பாருங்க, ஒவ்வொரு காலகட்டங்களிலும் ஆண்டவர் அந்த காலகட்டத்தின் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு தூதை வைத்திருந்தார், ரட்சிப்பின் தூதை. அதே போலதான் இந்த முடிவு காலத்தில் ஒரு தூது இருக்குது. அந்த தூது ஏதோ ஒரு குறிப்பிட்ட கூட்டத்துக்கு அல்ல, குறிப்பிட்ட நபருக்கு அல்ல, குறிப்பிட்ட திருச்சபைக்கு அல்ல. இந்த தூது பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும் அப்படின்னு வருகிறது. அப்ப இந்த செய்தி பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும் போகணும். இப்ப அந்த முதலாம் தூதன் எந்த செய்தியை வச்சிருக்கிறான் அப்படின்னு பார்க்கும் பொழுது நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்து. நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நித்திய சுவிசேஷம்னா என்ன அப்படின்பதை நம்ம ஒரு கணம் புரிஞ்சுக்கணுங்க. என்ன காரியம் அப்படின்னா, ஏதோ நம்ம வாழ்கிற காலகட்டத்தில் மட்டும்தான் ஆண்டவர் சுவிசேஷத்தை கொடுக்குறாரு அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஒரு வசனத்தை வாசிப்போம். எங்க வாசிப்போம்? எபிரேயர் 4வது அதிகாரம் வசனம் 1 மற்றும் 2 பாருங்களேன். எபிரேயர் 4வது அதிகாரம் வசனம் 1 மற்றும் 2. ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்கு தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போவானாக, காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவும். அடுத்த வாசியத்தை கவனிங்க. ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. ஆண்டவர் பாருங்க, ஒவ்வொரு காலகட்டங்களிலும் மனிதர்கள் ரட்சிப்புக்கு என்று ஒரு செய்தியை வச்சிருக்கிறார். அதுதான் சுவிசேஷம். அதுதான் சொல்றாங்க. ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல. யாருக்கு அப்படின்னா, ஆதி இஸ்ரவேலர்கள், ஆதி ஜனங்கள், நம்முடைய முன்னோர்கள் காலத்திலே சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. ஏன் அப்படின்னா, மனிதன் பூமியில் ரட்சிக்கப்படுவதற்கு இருக்கிற ஒரே ஒரு வழி எது தெரியுங்களா? ரோமர் 1வது அதிகாரம் வசனம் 15-16 வாசிப்போம். இந்த பூமியில் உள்ள மனிதன் ரட்சிக்கப்படுவதற்கு இருக்கிற ஒரே ஒரு வழி என்ன வழி? ரோமர் 1வது அதிகாரம் வசனம் 15-16 பாருங்க. ஆகையால் ரோமாபுரியில் இருக்கிற உங்களுக்கும் என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். அந்த சுவிசேஷம் என்ன? கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவபலனாய் இருக்கிறது. அப்ப நல்லா பாருங்க, இந்த பூமியில முதல் மனிதனாகிய ஆதாம் முதற்கொண்டு இந்த பூமியில் இருக்கிற இறுதி மனிதன் வரைக்கும் ரட்சிக்கப்படுவதற்கு இருக்கிற ஒரே ஒரு வழி எது அப்படின்னா இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அததான் பைபிள் சொல்லுது. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவபலனாய் இருக்கிறது. அப்போ ஒரு மனிதன் ரட்சிக்கப்படணும் அப்படின்னா அவன் எதை அறிஞ்சிருக்கணும்?
சுவிசேஷத்தை அறிந்திருக்க வேண்டும். சுவிசேஷம் அறியாம ஒரு மனிதனுக்கு ரட்சிப்பு கிடையவே கிடையாது. காஸ்பல் இல்லாம அங்க சால்வேஷன் என்ற ஒரு காரியம் நமக்கு வரவே வராது. அப்ப என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இந்த முதலாம் தூதன் ஒரு செய்தியை கொண்டு வரான் அப்படின்னா, இந்த முதலாம் தூதன் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு உலகத்துல இந்த 3 தூதருடைய செய்தி அறிவிக்கிற ஒரு திருச்சபை எது அப்படின்னா இந்த மீதமான திருச்சபை. அப்போ அந்த 3 தூதர்கள் யாரை குறிக்கும் அப்படின்னா நம்மை குறிக்கும். கரெக்டு தானே? இப்போ ஒரு செய்தியை உலகத்துக்கு கொடுக்க இருக்கிறோம். அந்த செய்தி சுவிசேஷம் அப்படின்னா அந்த சுவிசேஷம் முதலாவதாக யாரை மாற்றம் செய்திருக்கணும்? நம்மை மாற்றம் செய்திருக்கணும். நம்மை மாற்றம் செய்திருந்தால் தான் அதை எங்கே கொடுக்க முடியும்? உலகத்துக்கு கொடுக்க முடியும். நான் ஒரு சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீண்ட நாட்களாக நான் ஆசைப்பட்டது உண்டு. நீங்கள் எல்லாம் அந்த சத்தியத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க நிச்சயமா. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான்னு ஒரு சத்தியம் இருக்குது, தெரியுங்களா? அந்த சத்தியம் ஒரு மனிதனை ஆட்கொண்டது அப்படின்னா என்ன மாற்றம் தெரியுங்களா? சின்லெஸ், பாவமில்லாமல் ஒரு மனிதன் பூமியில் வாழ முடியும் அப்படின்னா அதுக்கு அடிப்படையான சத்தியமே விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். ஏதோ இந்த முதலாம் தூதன் ஏதோ சுவிசேஷத்தை கொண்டு போறாரு, சுவிசேஷம் என்பது இயேசுவை பற்றியது தான், அந்த இயேசுவை பற்றி எங்கேயோ போய் சொல்றாரு அப்படின்னு அவங்க நினைச்சிடாதீங்க. இந்த முதலாம் தூதன் ஒரு செய்தியை வச்சிருக்கிறாரு. அந்த செய்தியினுடைய பேர் என்ன அப்படின்னா விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அதுதான் சுவிசேஷம், நித்திய சுவிசேஷம் அப்படின்னு சொல்லுது. இந்த விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான்ற சத்தியம் இருக்குது பாருங்க. இந்த சத்தியத்தை எந்த மனிதன் உள்வாங்கிறானோ அந்த மனிதன் அங்க துளி துளியாய் உடைய முடியும். பாவம் அவனை விட்டு முழுவதுமாக அகன்று ஒரு பரிசுத்தமான ஜீவியத்தை வாழ முடியுமா அப்படின்னா வாழ முடியும். அதுதான் பைபிள் சொல்லுச்சு, விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவபலனா இருக்கிறது. எது தெரியுங்களா? தேவபலன், சுவிசேஷம். இன்னைக்கு என்ன செய்ய போறோம் அப்படின்னா, நான் இந்த பாடங்களை கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த சத்தியம் நம்ம தீர்க்கதரிசி எழுதுறாங்க, 100க்கு 99% பேர் இந்த விஷயத்தை புரிஞ்சிக்கவே இல்லையா. சாத்தான் விடுறதே கிடையாதான். இந்த சத்தியத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு அவன் அனுமதிப்பதே கிடையாதான். 100ல் 99 பேர் கூட இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு இருக்கிறாங்களாம். யாரோ 1% பேர் தான் இந்த விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்ற சத்தியத்தை உள்வாங்கி கிரைஸ்ட் எப்படி சின்லெஸ் எப்படி வாழ்ந்தாரோ, பாவமில்லாமல் இந்த பூமியில வாழ்ந்தாரோ, அதே போல பாவமில்லாமல் வாழ்கிறவர்கள் ஏதோ கொஞ்சம் கூட்டம் தான் அப்படின்னு சொல்லி நம்முடைய தீர்க்கதரிசி எழுதியிருக்கிறத பார்க்க முடியுதுங்க. ஸோ இன்னைக்கு நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் இந்த முத்தூதுவின் சத்தியம் தெரியாத நபர்கள் நம்ம இல்லைன்னு நம்ம ஒரு வேளை புரிஞ்சிருக்கிறோம் அப்படின்னா, நான் ஒரு 5 காரணங்களை வச்சுருக்கிறேங்க. ஏன் சுவிசேஷம் படிக்கணும் அப்படின்றது ஒரு 5 காரணம் வச்சுருக்கிறேன். இந்த 5 காரணத்தில் நீங்களும் நானும் எங்கே இருக்கிறோம் அப்படி என்பதை கொஞ்சம் யோசிச்சு வரக்கூடிய நாட்களில் இந்த சத்தியத்தை படிக்கணுமா வேண்டாமா நீங்கள் தாங்க முடிவு பண்ணணும். நான் 5 காரணங்களை மாத்திரம் தான் வச்சுருக்கிறேன். அந்த 5 காரணங்களில் நாம் எங்கே இருக்கிறோம், உண்மையாகவே இந்த சுவிசேஷம் நமக்கு தேவைதானா என்பதை நீங்களும் நானும் என்ன செய்யணும் அப்படின்னா முடிவு பண்ணணும். ஏன் தெரியுங்களா? கிறிஸ்து அவர் அதிசீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய வருகை அதிசீக்கிரமாய் இருந்து கொண்டிருக்கிறது. அவருடைய வருகையில் அவரோடு நாம் பிரவேசிக்க விரும்பினால் பாவமில்லாதவர்களாய் மாற வேண்டும். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், 144,000 பேரை பற்றி பைபிள் சொல்லுது பார்த்தீங்களா? அந்த 144,000 பேர் யாருங்க? யார் அவங்க? நான் இப்படி கேட்குறேன், புரிஞ்சுக்க முடியுதா பாருங்க. இந்த கூட்டம் இனிமேட்டு தான் பிறக்குமா? இந்த கூட்டம் ஏற்கனவே பிறந்து விட்டதா? அல்லது இந்த கூட்டம் பிறந்து அதற்கான வேலையை செய்து கொண்டிருக்கிறதா? இந்த 3 காரியத்தில் எந்த ஆப்ஷனை உங்களால் தொட முடியும்? அந்த 144,000 பேர் சொல்றாங்க பாருங்க, அந்த கூட்டத்தை உருவாக்குகிற சத்தியமே முதலாம் தூதனுடைய தூது தான். நான் ஆரம்பத்தில் சொன்ன பாருங்க, சுவிசேஷத்தை உடையவனாய் இருந்து மத்திய 24:14 சொல்லுது, ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கிலும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அந்த சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கையை கொண்டு வருவது எது அப்படின்னா முதலாம் தூதனுடைய தூது தான். நம்ம நிறைய நேரங்களில் எஃபோர்ட்டில் கேட்கும் பொழுதும் சரி, திருச்சபைகளை கேட்கும் பொழுதும் சரி, மேலோட்டமான சத்தியத்தை தான் நீங்கள் நான் இதுவரை கேட்டிருக்கிறோம். இந்த முதலாம் தூதனுடைய ஆழத்துக்குள்ள இன்னும் நீங்கள் நானும் இறங்கலை. அதை இறங்குவதற்கான காலத்துக்குள்ளாக தான் நீங்கள் நான் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆரம்பத்திலிருந்து அடிப்படையிலிருந்து படித்து கொண்டு வருகிறோம்.
1844 அங்க மாபெரும் ஏமாற்றம் நடந்ததுல இருந்து படிப்படியாய் படித்து கொண்டு வருகிறோம். இந்த திருச்சபையை தேவன் ஏற்படுத்தினதுக்கு நோக்கம் என்ன? இந்த திருச்சபையை ஏற்படுத்தி ஏன் முத்தூதுவின் சத்தியத்தை கொடுத்தார்? முத்தூதுவின் சத்தியம்தான் இந்த முடிவு காலத்தில் இருக்கிற ஒரே ஒரு வழி ரட்சிப்படைவதற்கு. அப்படின்னா இந்த சத்தியத்தை கொண்டு போகிற ஜனங்கள் முதலாவது இந்த சத்தியத்தினால் மாற்றம் அடைந்தவர்களாக இருக்கணும். இந்த சத்தியத்தை போதிக்கிற நான் இந்த சத்தியத்தினாலே மாற்றம் அடையாதவனாய் ஒருவேளை போதிப்போம் அப்படின்னா அந்த சத்தியம் ஒருபோதும் வேலை செய்யவே செய்யாது. புரிகிற மாதிரி சொல்றேன் பாருங்களேன். எனக்கு ரொம்ப தலைவலிங்க, தலைவேதனை வந்துருச்சு. தலைவேதனைக்கு நான் எனக்கு வயிறு வேதனை மாத்திரை எடுத்து போட்டுக்கிட்டா என் தலைவலி தீர்ந்துருமா? ஏன்? மாத்திரை தானே எல்லாம். என் கேள்வி புரியுதுங்களா? எல்லாம் டேப்லெட் தானே, எல்லாம் மாத்திரை தானே. வயிறு வேதனைக்கான டேப்லெட்டு, நான் எனக்கு தலைவேதனை இருக்குது எடுத்து போட்டுக்கிறேன். இப்போ என் தலைவேதனை குறையுமா குறையாதா? ஏங்க குறையாது? மாத்திரை தானங்க எல்லாம். அங்கே தான் நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்கள் எல்லாரும் ஒரு கணம் யோசித்து பாருங்க. நான் யாரையும் குற்றம் தீர்க்கணும்னு நான் இந்த விஷயத்தை சொல்லலை. இத்தனை வருட கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்ம வாழ்ந்திருக்கிறோமே, எத்தனை பேர் இந்த சுவிசேஷத்தினால மாற்றம் அடைந்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? எத்தனை பேர் இந்த சுவிசேஷத்தினால குணமாற்றம் அடைந்தவர்களாய் நாம் நிற்கிறோம் என்பதுதான் கேள்வி. ஏதோ முதலாம் தூதனுடைய தூதை நான் கேட்டேன், எனக்கு முத்தூதுல 3 தூதும் தெரியும் அப்படின்றது இல்லை. இந்த தூது நம்ம வாழ்க்கையில ஏற்படுத்தின மாற்றம் என்ன, அதுதானே கேள்வி. நான் சொன்ன பார்த்தீங்களா, என்னிடத்தில் ஒரு 5 காரியங்கள் உண்டு அப்படின்னு சொல்லி. இந்த 5 காரணங்களில் ஒவ்வொரு காரணத்தையும் நான் காட்ட போகிறேன். நீங்களும் நானும் இந்த 5 காரியத்தில் எங்கே இருக்கிறோம்? ஏன்னா இந்த காரணங்கள் புரிஞ்சாதான் சுவிசேஷம்னா என்னென்னு படிக்க முடியும். சுவிசேஷம்னு என்னென்னு படித்தாதான் அடுத்த கட்ட நிலைக்கு நீங்கள் நானும் போக முடியும். ஸோ முதல் காரணத்தை நான் வாசிக்க போகிறேன். ரொம்ப கவனத்தோடு கவனிங்க. ஏன் சுவிசேஷத்தை படிக்கணும்? ஏன் முதலாம் தூதன் இந்த முடிவு காலத்தில் உலகத்துக்கு ஒரு முதல் தூதை கொண்டு போய் சேர்க்கிறார்? அந்த தூதுல ஏன் சுவிசேஷத்தை கொண்டு போகிறார் என்பதை கவனிக்கணும். சரிங்களா? சுவிசேஷம் என்பது என்ன செய்யும் அப்படி என்பதை ஒரு நம்ம வாசிப்போம். நமக்கு எல்லாருக்கும் பரிச்சயமான வசனம் ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா, ரோமர் 1:16. அதோட ஜோடி வசனத்தை நான் காட்ட போறேன். ரோமர் 1:16 வாசிச்சுட்டு அதனுடைய ஜோடியை காட்டி முதல் காரணத்தை நம்ம படிக்க போறோம். ரோமர் 1:16 பாருங்க. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனா இருக்குது. முதல் கேள்வி, ரட்சிப்பு உண்டாவதற்கு அப்படின்னு சொல்றாங்களே, எதிலிருந்து ரட்சிப்பு? ரட்சிப்பு என்பதற்கு மறு வார்த்தை மீட்பு அல்லது ரிடம்ஷன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்ல முடியும். இப்ப நீங்க சொல்லுங்க, இங்க ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவபலனா இருக்குது அப்படின்னா எதிலிருந்து ரட்சிப்பு? இந்த ரோமர் 1:16 ஜோடி வசனம் போடுங்க பாப்போம். யாராவது எங்க இருக்குது? எதிலிருந்து ரட்சிப்பு? மத்தேயு 1:21 வசனத்தை வாசிங்க. எதிலிருந்து ரட்சிப்புன்னு பாருங்களேன். மத்தேயு 1:21. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை. அப்ப எதிலிருந்து ரட்சிப்பு? பாவத்திலிருந்து ரட்சிப்பு. நான் சிம்பிளா புரியுற மாதிரி ஒரு கேள்வியை கேட்கிறேன். என்ன கேள்வி அப்படின்னா, பாவ அறிக்கை இல்லாத ஜெபம் எப்பொழுது இறுதியாய் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் இருந்திருக்குது? பாவ அறிக்கை இல்லாத ஜெபம் இன்னைக்கு நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எத்தனை பேரால சாலிடா சொல்ல முடியும்? இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, பாவமே நான் செய்யலைங்க, நான் பரிசுத்தமா வாழ்றேன் அப்படின்னு சொல்லி எத்தனை பேராலங்க சொல்ல முடியும்? அப்ப நல்லா புரிஞ்சுக்குங்க, பாவம் நம்ம கிட்ட இருக்குது அப்படின்னா நமக்கு எது தேவை? சுவிசேஷம் தேவை. பாவத்திலிருந்து ரட்சிக்கிறது எதுதான் அப்படின்னா சுவிசேஷம். அப்ப நீங்க யோசித்து பாருங்க, நான் 40 ஆண்டு கால கிறிஸ்தவனா இருக்கலாம், 50 ஆண்டு கால கிறிஸ்தவனா இருக்கலாம், 10 ஆண்டு கால கிறிஸ்தவனா இருக்கலாம், 5 ஆண்டு கால கிறிஸ்தவனா இருக்கலாம். வருஷங்கள் பொருட்படுத்துவதற்கு அல்ல, வருஷங்களை நாம் யோசிப்பது அல்ல. எதை யோசிக்கணும் அப்படின்னா, நான் இத்தனை வருடம் சத்தியத்தை கேட்டிருக்கிறேன், நான் இத்தனை வருடம் இந்த முத்தூதுவின் சத்தியத்தை அறிஞ்சிருக்கிறேன். முதல் கேள்வி ஆவியானவர் வைக்கிறாரு, உனக்கு முத்தூதுல முதல் தூது தெரியும் அப்படின்னா பாவம் உன்னை விட்டு நீங்கிடுச்சாப்பான்னு கேட்கிறார். எப்பப்பா கடைசியா பாவ அறிக்கை இல்லாத ஜெபம் வாழ்க்கையில் வந்திருக்குதுன்னு கேட்கிறார். எத்தனை பேருங்க சொல்ல முடியும், நான் பாவமே செய்யாம நான் பரிசுத்தமா வாழ்ந்து கொண்டிருக்கேன்? எத்தனை பேருங்க சொல்ல முடியும்?
அப்போ பிரச்சனை என்ன? பாவம் நம்மிடத்தில் இருக்குது. அப்போ பாவத்தை உடைக்கணும் அப்படின்னா சுவிசேஷம் ரொம்ப அவசியம். இப்போ எனக்குள்ள ஆவியானவர் ஒரு கேள்வி ஏற்படுத்தினார். என்ன கேள்வி ஏற்படுத்தினார்னா, எப்பா நீ சத்தியத்தை இவ்வளோ வருஷம் படிக்கிறியே, ஏன் உன் பாவம் உன்னை விட்டு நீங்கவே இல்லை, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி ஆவியானவர் எனக்குள்ள ஒரு கேள்வி வச்சாருங்க. நானும் சிந்திக்க ஆரம்பித்தேன். ஆமாம்ல, நான் இத்தனை வருஷம் திருச்சபைக்கு வரேன், இத்தனை வருஷம் இந்த சத்தியத்தை படிக்கிறேன், பைபிள் வசனம் ஒருபோதும் தவறாது, அவருடைய வாக்குத்தத்தங்கள் ஒருபோதும் தவறாது, கர்த்தருடைய வேத வசனம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், அது வெறுமையாய் திரும்பாதுலாம் சொல்லி பைபிள்ல வாசிக்கிறேனே, இத்தனை வருஷம் இந்த சத்தியத்தை படிச்ச ஏன் வாழ்க்கையில பாவம் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னா அப்ப என்ன காரணம்? அப்ப என்ன அர்த்தம் அது சொல்லுது அப்படின்னா, நான் இன்னும் சுவிசேஷத்தை அறியவே இல்லைங்க. நான் இன்னும் சுவிசேஷத்தை அறியவே இல்லை. எதை வைத்து நான் சொல்றேன் அப்படின்னா, பாவம் இன்னும் என்னை ஆட்கொண்டிருக்கும் அப்படின்னா சுவிசேஷம் என் வாழ்க்கையில் இல்லை. ஏன் சுவிசேஷத்தை படிக்கணும்? பாவம் நீங்கணும் அப்படின்னா சுவிசேஷத்தை படிக்கணும். எல்லா மனுஷனுடைய ஆசை என்ன தெரியுங்களா? பாவம் வேணும்னு செய்ய மாட்டோம், ஆனால் செஞ்சுட்டு பிறகு அந்த இருதயம் துடிக்கும் இல்லை, மனசு அடிக்கும் இல்லை, ஐயோ ஏசப்பா நான் தெரியாமல் செஞ்சிட்டேன்ப்பா, எனக்கு பிடிக்கல ஆண்டவர், ஆனால் நான் செஞ்சுட்டேன், எனக்கு விருப்பமே இல்லை ஆனால் நான் செஞ்சுட்டேன், யார் என்னை இதிலிருந்து விடுதலையாக்க முடியும்? பவுல் அப்போஸ்தலன் தான் கேட்டார். நிர்பந்தமான மனுஷன் நான், யார் என்னை இந்த மரண சரித்திலிருந்து விடுதலையாக்க கூடும்? ஒரு புறம் பாவ பிரமாணத்துக்கும் ஒரு புறம் தேவனுடைய பிரமாணத்துக்கும் என் சரீரத்தினாலே நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பவுல் அப்போஸ்தலனுடைய பரிதவிப்பு இருந்தது போலவே இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் பரிதவிப்பு இருக்குதுங்களா? நீங்க சிந்திச்சு பாருங்க. இத்தனை வருடம் இந்த சபையில் இருக்கிறோம், இத்தனை வருடம் இந்த சத்தியத்தை நான் படிச்சிருக்கிறேன் அப்படின்னா பாவம் இல்லாமல் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னா? ஒருவேளை பாவத்தோடு நீங்கள் நானும் வாழ்வோம் அப்படின்னா பரலோகம் பார்க்குது, எப்பா இந்த தூதை மற்றவங்களுக்கு அறிவிக்கிறதுக்கு முன்னாடி, இந்த சுவிசேஷத்தை மற்றவங்களுக்கு நீ சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த சுவிசேஷம் உனக்குள்ளாக என்ன பண்ணியிருக்கணும்பா? மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கணும்பா. நான் ஆண்டவர் முன்னாடி சொல்கிறேன், ஆண்டவரே சுவிசேஷம் என் வாழ்க்கையில் இல்லையாப்பா, ஏன்பா பாவம் இன்னும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேனே ஆண்டவரே, பாவ அறிக்கை இல்லாத ஜபம் ஒரு நாள் கூட என் வாழ்க்கையில் வந்ததே இல்லையா ஆண்டவரே, தனிப்பட்ட ஜபத்திலும் பாவ அறிக்கை, குடும்ப ஜபத்திலும் பாவ அறிக்கை, சபையினுடைய ஜபத்திலும் பாவ அறிக்கை, எல்லாத்திலையும் பாவ அறிக்கை பாவ அறிக்கை பாவ அறிக்கைன்னு வந்துகிட்டு இருந்தா அப்ப நான் இன்னும் எதை அறியலை அப்படின்னா சுவிசேஷத்தை அறியலைங்க. நீங்க முதலாவது காரணத்தை சிந்திச்சு பாருங்க. பாவ அறிக்கை ஜபம் இன்னும் நம்முடைய வாய்களிலிருந்து புறப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னா நீங்கள் நானும் சுவிசேஷத்தை அறியவில்லை. அப்போ சுவிசேஷம் முதலாவது நம்மை தொட்டுச்சு அப்படின்னா அது எதை நம்மகிட்ட இருந்து பிரிக்கும்? பாவத்தை நம்மிடத்திலிருந்து பிரிக்கும். வேதாகமத்திலிருந்து 2 நபர் உதாரணத்தை நான் சொல்கிறேன். ரட்சிப்பு என்பது கிறிஸ்துவை குறிக்குது, கிறிஸ்து கொடுக்கறது தான். இயேசுவை 2 பேர் சந்திச்சாங்க, 2 பேருமே பெரிய பாவிகள் தான். அவங்க வாழ்க்கையை நீங்கள் திரும்ப வேதாகமத்தில் எடுத்து பாருங்க, ஒருபோதும் பாவம் அவங்களுக்குள்ள வந்திருக்காது. முதல் நபர் சொல்லட்டுங்களா? யோவான் 8வது அதிகாரத்தில் ஒரு ஸ்திரீ இருக்கிறாங்க, எல்லாருக்கும் பரிச்சயமான சம்பவம் தான் நான் சொல்கிறேன். ஒரு ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மனமாய் பிடிக்கப்பட்ட ஸ்திரீ. அவங்க எல்லாம் ஆக்கினை தீர்ப்பு கொண்டு வந்தாங்க, நான் ஆக்கினை தீர்ப்பு தீர்க்கவில்லைன்னு ஆண்டவர் சொல்லி அனுப்புனார். அந்த ஸ்திரீ பாவம் செய்ததா எங்கேயாவது வேதாகமத்தில் படிக்க முடியுமா? முடியாது. ஏன் தெரியுங்களா? இயேசுவை ஒரு முறை சந்திச்சாங்க அப்படின்னா அவருடைய பாவ வாழ்க்கை முதலாவது உடைந்துடும். அவங்க மீண்டும் எங்கே போக மாட்டாங்க? பாவத்துக்கு போக மாட்டாங்க. ஆவியானவர் என் கண்ணத்தில் பலார்னு வச்சு ஒரு கேள்வியை வச்சார். கேள்வி என்ன தெரியுமா? வார வாரம் ஆலயத்துக்கு போறியப்பா, வார வாரம் பிரசங்கம் பண்றியப்பா, வார வாரம் சத்தியத்தை கேட்குறியப்பா, இங்க போய் சத்தியத்தை கேட்டு வந்து வீட்டில் என்ன செய்யறீங்க? இங்க போய் சத்தியத்தை கேட்டு வந்து உன் வாழ்க்கை எப்படிப்பா இருக்குது அப்படின்னு சொல்லி பல முறை ஆவியானவர் என் உள்ளத்துக்குள்ளாக கேள்வி எழுப்பி கொண்டே இருக்கிறாருங்க. அன்பானவர்களே, இயேசுவை சந்தித்த அனுபவத்தில் 2வது நபர் பவுல் அப்போஸ்தலனை பார்க்குறோம். பவுல் அப்போஸ்தலன் வருகிற வழியில், தமஸ்கு போகிற வழியில் இயேசுவை சந்தித்தார். அந்த பவுல் அப்போஸ்தலன் எப்போ இயேசுவை சந்தித்தாரோ அதற்கு பிறகாக அவருடைய வாழ்க்கையில் எதை பார்க்க முடியாது? பாவத்தை பார்க்கவே முடியாது. அப்போ நீங்கள் யோசித்து பாருங்க, இயேசுவை சந்தித்தவர்கள் எல்லாம், சுவிசேஷத்தை சந்தித்தவர்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் பாவம் அகண்டு போயிருக்கும் அப்படின்னா இத்தனை வருடம் திருச்சபைக்கு வந்து இத்தனை வருடம் சத்தியத்தை கேட்ட ஏன் வாழ்க்கை ஏன் மாறல? ஏன் வாழ்க்கை ஏன் இன்னும் பாவத்தை விட்டு வெளிவரல? காரணம் என்ன தெரியுங்களா? நம்ம இன்னும் சுவிசேஷத்தை அறியலைங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரத்தில் 6வது வசனத்தை அறிஞ்சிருக்கிறாங்க. ஆனால்
சுவிசேஷத்தை இன்னும் அறியலை. அந்த சுவிசேஷத்தை நீங்கள் நானும் அறிந்தாதான் பாவத்தில் இருந்து வெளிப்பட முடியும். அப்போ முதலாவது பாயிண்டில் நீங்கள் நானும் இருக்கிறோமா என்பதை யோசிச்சு பாருங்க. இரண்டாவது காரணத்தை படிக்க போகிறோம். ஏன் சுவிசேஷத்தை படிக்கணும்? பரலோகம் ஏன் இந்த முடிவு காலத்தில் சுவிசேஷத்தை நீ படி பிறருக்கு சொல்னு சொன்னதுக்கான இரண்டாவது காரணம் 2 தெசலோனிக்கேயர் புத்தகம் 2வது அதிகாரம் 14வது வாக்கியம். 2 தெசலோனிக்கேயர் புத்தகம் 2வது அதிகாரம் 14வது வாக்கியம். 2வது விஷயத்தை பார்க்க போகிறோம். ரொம்ப கவனத்தோடு கவனிங்க. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், இந்த சத்தியத்தை சாத்தான் 100ல் எத்தனை பேரை புரிஞ்சிக்க விட மாட்டானா? 99% பேரை புரிஞ்சிக்கிறதுக்கே விட மாட்டானா. யாரோ ஒரு நபர் தான் ஆலயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி வீட்டில் முழங்கால் போட்டு, ஆண்டவரே நான் ஆலயத்துக்கு போகிறேன்பா, என்ன சத்தியத்தை ஆண்டவரேன்னு எனக்கு நீங்கள் கொடுக்க போகிறீங்க, அந்த பாரமுள்ள இருதயத்தோடு யாராவது வந்து உட்காந்து சாத்தான் தூக்கத்தை கொண்டு வரலாம், சோர்வை கொண்டு வரலாம், பலவீனங்களை கொண்டு வரலாம், எல்லாவற்றுக்கும் மத்தியிலும் ஆவியானவர் சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்கிற வார்த்தைக்கு நாங்கள் யார் தெளிவாய் கேட்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தாங்க இந்த சத்தியம் புரியும். வாசிக்கிறேன் பாருங்க. நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்பிற்கு அவர் உங்களை அழைத்தார். இப்ப சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்பிற்கு அவர் உங்களை அழைத்தார்னு சொன்னாங்களே, அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை பவுல் அப்போஸ்தலன் போடுறாரு பாருங்க. என்ன போடுறாரு அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக. சுவிசேஷம் என்ன செய்யுமா? பாவத்தை நம்ம கிட்ட இருந்து நீக்குமா? இப்ப சுவிசேஷம் உண்மையா நம்ம வாழ்க்கையில இருந்திருந்தா பாவம் செய்யற வாழ்க்கையை நம்ம வாழ மாட்டோம், பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழுவோம். இரண்டாவது சுவிசேஷம் என்ன செய்யும் அப்படின்னா, கிறிஸ்துவின் மகிமையை நாம் அடையும்படியாக நம்மளை வழிநடத்துமா. மகிமைனா என்னங்க அர்த்தம்? மகிமை என்பது எதை குறிக்கும்? வேதாகமத்தில் குணம், தேவனுடைய குணம். வசனத்தை போடலாங்களா? யாத்திராகமம் 33வது அதிகாரம் 18-19 பாருங்களேன். யாத்திராகமம் 33வது அதிகாரம் 18-19 என்ன வசனம் வருதுன்னு பாருங்க. கவனத்தோடு கவனிங்க. சுவிசேஷத்தை அறிஞ்சா என்ன காரியம் நடக்கும்? அப்பொழுது அவன், உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்றான். அதற்கு அவர், என்னுடைய தயையெல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். மோசே கேட்கிறார் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே உங்க மகிமை எனக்கு காட்டுங்கப்பா அப்படின்னு சொல்றாரு. மகிமை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எதை கூறுறாரா? நாமத்தை கூறுறாராம். நாமம் என்பது எதை குறிக்குது? கீழக்குள்ள சொல்லி இருக்கிறது எல்லாமே பாருங்க. கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன், எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் கிருபையாயிருப்பேன், எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன். அப்ப கிருபை, இரக்கம் இது எல்லாமே தேவனுடைய குணம். இன்னும் ஒரு படி போவோம் அப்படின்னா 34வது அதிகாரம் 5-6 வசனங்களை பாருங்க. அந்த நாமம் என்பது இன்னும் எதை குறிக்கிறது? கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். அந்த நாமம்னா என்னன்னு பாருங்க. கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற பொழுது அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயவும் சத்தியம் உள்ள தேவன். இது எல்லாம் ஆண்டவருடைய குணம். அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, சுவிசேஷத்தை எந்த ஒரு நபர் உள்வாங்கியிருக்கிறாங்களோ, சுவிசேஷத்தை எந்த ஒரு நபர் அறிந்திருக்கிறாங்களோ, அவங்க யாருடைய குணத்தை வெளிப்படுத்துவாங்களாம்? தேவனுடைய குணத்தை, கிறிஸ்துவின் குணத்தை. அப்படியே ஒரு கணம் யாரையும் பார்க்காதீங்க. நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு அப்படி கண்ணாடிக்கு முன்னாடி நின்று நம்ம முகத்தில் யாருடைய சுபாவம் வெளிப்படுகிறது அப்படி என்பதை ஒரு கணம் சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு சுவிசேஷம் நமக்கு அவசியம் இல்லை என்பதை நம்ம என்ன பண்ண முடியும்? தெளிவாய் புரிந்து கொள்ள முடியும். சரிங்க, இங்கே ஆண்டவர் சொன்னது பிரகாரம் அந்த ஆண்டவர் 2 தெசலோனிக்கேயர் புத்தகத்தில் வந்த காரியத்தின் அடிப்படையில் மகிமை என்பது குணத்தை குறிக்கக்கூடியதாக இருக்குதுன்னு சொன்ன பார்த்தீங்களா? இப்போ அந்த குணம் தேவனுடைய குணம் அப்படின்னு பார்க்குறோம். இந்த குணத்தை உடைய ஒரு கூட்டம் கடைசி நாட்களில் வெளிப்படும்னு பைபிள் சொல்லுது இல்லைங்களா? யாருங்க அவங்க? தேவனுடைய நாமத்தை தரிச்சிருப்பாங்களே, யார் அவங்க? வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரம் 1வது வாக்கியத்தை பாருங்க. அந்த கூட்டம் யாருன்னு பாருங்க. தேவனுடைய நாமத்தை தரித்திருக்கிற கூட்டம் யாரு பாருங்க. பின்பு நான் பார்த்தபோது இதோ சியோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடு கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும். அப்ப யார் அந்த கூட்டம்? நீங்க யோசித்து பாருங்க, எத்தனை பேருங்க எலியாவை போல நான் மரணத்தை பார்க்காமல் மறுரூபமாக்கப்பட வேண்டும்,
நான் அந்த 1,44,000 பேர்ல நானும் ஒரு நபராய் யார் மாற வேண்டும்னு ஆசைப்படுறீங்களோ, நீங்களும் நானும் அறிய வேண்டிய ஒரு சத்தியம் எது அப்படின்னா சுவிசேஷம். ஏன்னா சுவிசேஷம் மாத்திரம்தான் கிறிஸ்துவினுடைய குணத்தை நாம் மற்றவர்களுக்கு பிரதிபலிப்பதற்கு உதவி செய்யும். வேதாகமத்தில் எத்தனையோ விலையேறப்பெற்ற சத்தியங்கள் உண்டுங்க. ஆனால் சுவிசேஷம் இல்லாம தேவ குணத்தை ஒருபோதும் வெளிப்படுத்த முடியாது. அப்ப 2 காரியங்களை வாசித்திருக்கிறோம். முதல் காரணம் பாவத்தை விட்டு விலக்கும். இன்னைக்கு நம்ம கிட்ட பாவம் இருக்குது அப்படின்னா நம்ம இன்னும் சுவிசேஷத்தை அறியலை. இரண்டாவது, அது கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய குணத்தை நமக்கு கொடுக்கும் அப்படின்னா, இன்னும் தேவ குணமே என் இடத்துல வெளிப்படலை அப்படின்னா நான் இன்னும் சுவிசேஷத்தை அறியாதவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னு அர்த்தம். 3வது காரணத்தை வாசிக்கலாங்களா? 3வது காரணம் ஏன் சுவிசேஷத்தை அறிஞ்சுக்கணும். 2 கொரிந்தியர் புத்தகம் 11வது அதிகாரம் வசனம் 3 மற்றும் 4 பாருங்க. 3வது காரணம் ஏன் சுவிசேஷத்தை அறியணும். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விளக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். அடுத்த வசனத்தை பாருங்க. எப்படியெனில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானால், அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றிடலானால் நன்றாய். ஆண்டவர் சொல்றாரு, இப்பா உங்களை குணமாற்றம் அடையக்கூடிய ஒரு சுவிசேஷம் உண்டு. உங்க வாழ்க்கையில பாவத்தை முழுவதுமாக டாப் டு பாட்டம் பிரித்து வைக்கிற ஒரு சுவிசேஷம் உண்டு. ஒரு உண்மையான சுவிசேஷம் இருக்கும்போது சாத்தான் உலகத்துல அந்த உண்மையான சுவிசேஷத்துக்கு எதிராக எதை எங்களை கொண்டு வரானா? போலியான ஒரு சுவிசேஷத்தை கொண்டு வரானா. இப்ப நீங்க சிந்திச்சு பாருங்க, உண்மையான சுவிசேஷம்னா எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் போலியான சுவிசேஷம் எதுன்னு நிச்சயமாய் தெரியும். இப்போ ஒரு கணம் அப்படியே நம்ம வாழ்க்கையை திருப்பி பார்ப்போம். இத்தனை வருட கிறிஸ்தவ வாழ்க்கையில் பாவம் நீங்கலை, இத்தனை வருட கிறிஸ்தவ வாழ்க்கையில் கிறிஸ்துவின் குணத்தை நான் பிரதிபலிக்கலை, இத்தனை வருட கிறிஸ்தவ வாழ்க்கையில் அந்த சுவிசேஷம் ஏற்படுத்துகிறக்கூடிய எந்த மாற்றமும் என் இடத்துல இல்லை அப்படின்னா நான் எந்த சுவிசேஷத்தில் இருக்கிறேன்? நான் எந்த சுவிசேஷத்தில் இருக்கிறேன்? உண்மையை சொல்லட்டுங்களா? மற்ற திருச்சபையினரையும் மற்ற மக்களையும் பார்த்து கை காட்டி அவன் தவறு அவன் தவறு அவன் பொய் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, உன் கையை அங்கே நீட்டுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் உனக்கு முன்னாடி நீட்டி நீ உண்மையான சுவிசேஷத்தில் இருக்கிறியா என்பதை நீ அறிந்து கொள்ளுப்பா. செவன்த்-டே சபையில் இருக்கிறதுனால நீ உண்மையான சுவிசேஷத்தில் இல்லைன்னு அர்த்தம். அந்த சுவிசேஷம் உன்னிடத்தில் இருந்தா பாவம் நீங்க இருக்கணும், உன் குணம் மாறி இருக்கணும், நீ கிறிஸ்துவின் குணத்தை பிரதிபலிக்கிறவனா மாறி இருப்பப்பா. அப்படி இருந்தா நீ உண்மையான சுவிசேஷத்தில் இருக்கிறன்னு அர்த்தம் அப்படின்னு ஆவியானவர் சொல்றாருங்க. நீங்க சிந்திச்சு பாருங்க, உண்மையான சுவிசேஷம் எது என்பதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம சுவிசேஷத்தை அறிஞ்சிருக்கணும். ஏன் சாத்தான் இன்னைக்கு உலகத்துல பொய்யான சுவிசேஷத்தை வச்சிருக்கிறான். அந்த பொய்யான சுவிசேஷம் இன்னைக்கு அநேகரை பாவத்தை விட்டு பிரிக்கல, கிறிஸ்துவின் குணத்துக்கு மாற்றல, இது அப்படியே அவர்களை இருந்த நிலையிலே வைத்துக் கொண்டிருக்கிறது. அதனால தான் பைபிள் சொல்லுது, என்ன சொல்லுது அப்படின்னா சுவிசேஷத்தை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு பைபிள் சொல்லுது. 2 காரணங்களை சொல்லிட்டு நான் முடிக்க போறேன். 4வது ஒரு காரணம் உண்டு. அந்த 4வது காரணம் என்ன அப்படின்னா எபிரேயர் 4வது அதிகாரம் வசனம் 15-16 பாருங்களேன். எபிரேயர் 4வது அதிகாரம் வசனம் 15-16 என்ன சம்பவம் அப்படின்றத நம்ம கொஞ்சம் வாசிப்போம். மிக முக்கியமான சம்பவம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். அடுத்த வசனத்தை கவனிங்க. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவும். பவுல் அப்போஸ்தலர் எங்க கூப்பிடுறாரு அப்படின்னா தைரியமா கிருபாசன தண்டைக்கு வாங்கன்றார். கிருபாசன தண்டை எங்கெங்க இருக்கும்? ஆசரிப்பு கூடாரத்தில், பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உடன்படிக்கை பெட்டி, அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு மேலே தான் எது இருக்குது? சரி, ஒரு கேள்வி கேட்குறேன் புரிஞ்சுக்கிற மாதிரி. ஒரு மனிதன் பாவத்தோடு பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசித்தாலும் மகா பரிசுத்தத்துக்குள்ள பிரவேசிக்க முடியுமா? ஆசாரியன் உள்ள போகணும் அப்படின்னா காலில் என்னங்க கட்டி அனுப்புவாங்க? ஏங்க அந்த சங்கிலியை கட்டி அனுப்புறாங்க? ஏன் சங்கிலியை கட்டி அனுப்புறாங்க? புரியுதுங்களா? என்ன பைபிள் சொல்லுது அப்படின்னா நியாய தீர்ப்பு நடந்துகிட்டு இருக்குதுப்பா. இந்த நியாய தீர்ப்புல உனக்கு தைரியம் வரணும் அப்படின்னா சுவிசேஷத்தை அறிஞ்சிக்கப்பா.
இன்னைக்கு நியாய தீர்ப்பு நடக்கிறத பற்றி நிறைய பேருக்கு கவலையே இல்லைங்க. எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் தெரியுங்களா? கிறிஸ்துவானவர் உங்களையும் என்னையும் அவர் நியாய விசாரணை செய்து கொண்டிருக்கிறார். நிறைய பேர் பார்க்குறோம், இந்த டிவிலாம் பார்ப்பீங்க, இந்த கோர்ட்டுக்கு போனால் ஜட்ஜி என்ன தீர்ப்பு கொடுக்க போகிறார் என்பதை சொல்லி இங்கே நடுநடுங்கிட்டு உட்காந்துருப்பாங்க. பரலோகத்தில் ஒரு ஜட்ஜி இருக்கிறாரு, அவர் என்ன நியாய தீர்ப்பு கொடுக்க போகிறாருன்னு தெரியலை. ஆனால் இன்னைக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சிந்திச்சு பாருங்க. ஏன் சுவிசேஷத்தை அறியணும் அப்படின்னா, தைரியமாய் கிருபாசனத்துக்கு இன்னைக்கு போகணும் அப்படின்னா பாவம் இல்லாத வாழ்க்கையை வாழணும். தைரியமாய் நியாய தீர்ப்பில் நிலை நிற்கணும் அப்படின்னா சுவிசேஷத்தை அறிஞ்சிருக்கணும். இன்னைக்கு அந்த சுவிசேஷம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குதா என்பதை சிந்திச்சு பார்ப்போம். 5வது காரணத்தை சொல்லிட்டு நான் முடிக்க போகிறேன். ஏன் சுவிசேஷத்தை அறியணும்? எல்லாருக்குமே தெரியும், சுவிசேஷம் ஒரு மனுஷங்கிட்ட பாவத்தை நீக்கும். சுவிசேஷம் ஒரு மனிதனை தேவ குணத்துக்கு மாற்றும். சுவிசேஷம் உண்மையான ஒரு சுவிசேஷத்துக்குள்ள ஒரு மனிதனை வழி நடத்தும். சுவிசேஷம் நியாய தீர்ப்பு வேலையில் கிறிஸ்துவுக்கு முன்னாடி போய் நிற்பதற்கு நமக்கு உதவி செய்யும். 5வது காரியம் என்ன தெரியுங்களா? மத்திய 24:14 பாருங்க, அது என்ன சொல்லுது அப்படின்றத கொஞ்சம் வாசிப்போம். மத்திய 24:14 சுவிசேஷம் என்ன செய்யும் என்பது பைபிள் சொல்லுது பாருங்களேன். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கிலும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இந்த உலகத்துக்கான முடிவு எப்பங்க இருக்குது? இந்த உலகத்துக்கான முடிவு எப்போ இருக்குது? சுவிசேஷம் போனால் தான் உலகத்துக்கு முடிவு இல்லைங்களா? ஆவியானவர் எனக்கு முன்ன வச்ச கேள்வியை நான் வச்சுட்டு முடிக்கணும்னு நினைக்கிறேன். அநேக நேரங்களில் ஒவ்வொரு ஆராதனை வேளையிலும் நம்ம ஒரு ஜெபம் பண்ணுறோம். பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாகன்னு ஜெபம் பண்ணுறோம் இல்லைங்களா? உண்மையாகவே தனிப்பட்ட ஒவ்வொரு நபரும் நீங்கள் நானும் யோசித்து பார்ப்போம். உண்மையாகவே இயேசுவினுடைய வருகையை துரிதப்படுத்துகிற வாழ்க்கை முறையோடு தான் நீங்கள் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? உண்மையாகவே இயேசுவினுடைய வருகையை துரிதப்படுத்துகிற செயல்முறையை தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோமா? சொல்லட்டுங்களா? ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கிலும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுதுதான் முடிவு வரும். அப்படின்னா உலகத்திற்கு முடிவை கொண்டு வருகிற கூட்டம் யாருங்க? நாம் தானே. ஆனால் ஒரு கணம் அப்படியே சிந்திச்சு பாருங்க, இந்த 5 காரணங்களை நீங்கள் நான் எங்கே இருந்துக்கிட்டு இருக்கிறோம்? முதல் பாயிண்டில் நிற்கிறோம். இன்னும் நம்ம வாழ்க்கை விட்டு எது நீங்களே? பாவம் நீங்களங்க. பைபிள் சொல்லுது, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் அவருடைய நீடிய பொறுமையை நீங்கள் நானும் எப்படிங்க நடத்திக்கிட்டு இருக்கிறோம்? ஆண்டவருடைய நீடிய பொறுமையை நீங்கள் நானும் எப்படிங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம்? அன்பானவர்களே, இந்த முதலாம் தூதன் நீங்கள் நானே நினைக்கிற மாதிரி ஏதோ சுவிசேஷத்தை கொண்டு போய் இயேசு பிறந்தார், மரித்தார், உயிர் தெழுந்தார், பரிந்து பேசுறார், வரப்போறார், இதை மட்டும் சொல்றதுன்னு நினைச்சிடாதீங்க. இந்த செய்தி போறதுக்கு முன்னாடி அந்த செய்தி யாரை மாத்திருக்கணும்? அதை நீங்க சிந்திச்சு பாருங்க. என்ன மாற்றாத ஒரு சத்தியம் எப்படிங்க என் மனைவி பிள்ளைங்களை மாற்றும்? என்ன மாற்றாத சத்தியம் எப்படிங்க என் குடும்பத்தை மாற்றும்? என் குடும்பத்தை மாற்றாத சத்தியம் எப்படி என் அக்கம் பக்கத்தினரை மாற்றும்? என் அக்கம் பக்கத்தினரை மாற்றாத சத்தியம் எப்படி மற்ற நபர்களை மாற்றும்? அப்ப அடிப்படையிலே நம்ம நின்று கொண்டிருக்கிறோம். ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம், ஆண்டவரே இத்தனை வருஷம் வேதாகமத்தை படிச்சிருக்கிறேன்பா, என் பாவம் என்னை விட்டு நீங்களே, நான் இன்னும் பாவம் செய்கிறனாவே இருந்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே, என்னால் பாவத்தை விட முடியாமல் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு இந்த சுவிசேஷத்தை கொடுங்கப்பா, இந்த சுவிசேஷத்தின் ஆழத்தை நான் புரிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அந்த 1,44,000 பேரா நான் மாறணும் அப்படின்னா சுவிசேஷம் அவசியம் ஆண்டவரே. அந்த சுவிசேஷத்தை இன்னும் அறியாம ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய ஒரு தருணத்தில் தாங்க நீங்கள் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சுவிசேஷத்தை யார் தெரியுங்களா புரிஞ்சுக்கிட்டது? பவுல் அப்போஸ்தலன் புரிஞ்சுக்கிட்டார். ஒத்த மனுஷன் ஆசியா தேசம் முழுவதும் கட்டி ஆண்டுக்குள்ள கொண்டு வந்தார். இந்த சுவிசேஷத்தை மார்ட்டின் லூதர் புரிஞ்சுக்கிட்டாரு. மார்ட்டின் லூதர் அந்த மார்க்கத்தை விட்டு உடைத்து எறிந்து கொண்டு வந்து 95 கோட்பாடுகளை விட்டன்பர்க் கதவுல அடைச்சி இயேசுவின் மூலமாய் மாத்திரம்னா ரட்சிப்பு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய புரட்சி ஏற்படுத்தினார். இந்த சுவிசேஷத்தை புரிஞ்சுக்கிட்டவங்கனால தான் இன்னைக்கு இந்த மீதமான சத்தியம் உலகத்தில் அநேக நாடுகளுக்கு கடந்து போயிருக்கிறது. ஆனால் சமீப காலமாக பரலோகம் பாரப்படுது.
முன்னோர்கள் செய்த ஊழியமோ, முன்னோடிகள் செய்த ஊழியமோ இந்த காலத்தில் ஏன் இல்லை அப்படின்னா, என்ன தட்டுப்பாடு அப்படின்னா, இந்த திருச்சபையில் சுவிசேஷத்திற்கான தட்டுப்பாடு அதிகமாக இருக்கிறது அப்படி என்ற காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கணுங்க. அன்பானவர்களே, நீங்களும் நானும் முதல் காரணத்தில் நின்று கொண்டிருப்போம் அப்படின்னா எப்போங்க 5வது காரியத்துக்கு நம்ம கடந்து போவோம்? பரலோகம் எவ்வளோ பாரத்தோடு இந்த பரலோகம் இந்த திருச்சபையை ஏற்படுத்தி, இந்த திருச்சபையில் ஒரு அங்கத்தினராக உங்களையும் என்னையும் அழைத்து, இந்த அங்கத்தினர்களாக இருக்கிற உங்களுடைய கரங்களிலும் என்னுடைய கரங்களிலும் இந்த பெரிய பாக்கியமான பொறுப்பை ஒப்படைச்சிருக்குது அப்படின்னா நீங்கள் நானும் எப்படி யோசித்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. அன்னைக்கு கிறிஸ்துவானவர் அந்த எருசலேம் பட்டினத்தை பார்த்து கண்ணீர் விட்டார் இல்லையா? எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்க வேண்டாமா, எத்தனையோ முறை உங்களை கூட்டி சேர்க்க ஆசைப்பட்டேன், உங்களுக்கோ வர மனதில்லாமல் போயிடுச்சு. இந்த சத்தியத்தை கேட்கிற நீங்கள் நானும் அப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்கிறோம்மா. ஆண்டவரே, நான் ஆலயத்துக்கு வரேன்பா, நான் ஓய்வு நாள் ஆசரிக்கிறேன், காணிக்கை தசம்பாகத்தை கொடுத்துட்றேன், என்னால் முடிஞ்சதை செய்கிறேன், ஆனால் இந்த 5 காரணத்தில் நான் எங்கேயும் இல்லைப்பா. ஆண்டவர் எவ்வளோ கஷ்டப்படுவார் இல்லைங்களா? அன்பானவர்களே, ஏன் இந்த காலத்தில் பேசக்கூடிய சத்தியம் இதுதான் அப்படின்னு ஏன் இவ்வளோ தீர்க்கமாக சொல்கிறோம் அப்படின்னா, ஆண்டவர் இந்த முத்தூதுவில் இந்த 1ஆம் தூதனுடைய சுவிசேஷத்தை எந்த காலத்தில் கொண்டு வந்திருக்கிறார் அடுத்த வாரத்தில் படிக்க போகிறோம். ஏன் ஆண்டவர் இந்த சுவிசேஷத்தை கொண்டு வந்திருக்கிறார்? சுவிசேஷத்திற்கான உலகத்தில் தட்டுப்பாடு எப்படி இருக்குது? ஏன் பரலோகம் இவ்வளோ பாரப்பட்டுக்கிட்டு இருக்குது? தூங்கி கொண்டிருக்கிற உங்களை என்னை ஏன் பரலோகம் இவ்வளோ தட்டி எழுப்ப பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னா, உலகத்திற்கான ரட்சிப்பு சீக்கிரமாக முடிய போகிறது. அன்பானவர்களே, இந்த 5 காரணங்களில் நீங்கள் நான் எங்கே இருந்து கொண்டிருக்கிறோன்னு சிந்திச்சு பாருங்கள். ஒருவேளை முதல் காரணத்தில் நீங்கள் நானும் இருப்போம் அப்படின்னா நமக்கு தேவை சுவிசேஷம். அடுத்த வாரத்தில் தொடர்ந்து படிப்போம். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமே.